எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன விலாக் அப்படின்னா, விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எடுத்தது தான். விநாயகர் சதுர்த்திக்கு வந்துட்டு இங்கே 2 நாள் லீவு. செவ்வாய்க்கிழமையும் லீவு, புதன்கிழமையும் லீவு. ஆக்சுவலாக புதன்கிழமை தான் விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணுவாங்க. செவ்வாய்க்கிழமை வந்துட்டு கௌரி நோம்புன்னு சொல்லுவாங்க இங்கே. ஸோ அதுக்காக கௌரி கணேஷா ஃபெஸ்டிவல். ஸோ அதுக்காக 2 days லீவு. ஓகே, இப்போது டைட்டில் பார்த்ததையுமே நிறையா பேர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க. ஏன்னா நானும் வந்து அப்படித்தான். ஹோம் டூர், அதுக்கப்புறமா புது வீட்டுக்கு போகிறோம், புது வீடு கட்ட போகிறோம், அப்புறம் இந்த மாதிரி டைட்டில் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக நான் பார்க்க ஆரம்பிச்சிருவேன். அதே மாதிரி தான் நிறையா பேர் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த டைட்டிலுக்கு ஒன்றான டீட்டெயிலுக்கு போயிடலாமா? நாங்கள் வந்து இப்போ இருக்கிறது ரெண்ட் ஹவுஸ் தான். நாங்கள் இந்த வீடு வந்து இந்த அப்பார்ட்மெண்ட் கட்டிகிட்டு இருக்கிறப்பவே நாங்கள் வந்துட்டோம். ஸோ நாங்கள் தான் இந்த வீட்டுக்கு ஃபஸ்ட்டு. ஸோ நாங்கள் வந்து 10 years ஆச்சு. ஸோ இதே அட்மாஸ்பியரில் இதே வீட்டில் தான் இருக்கோம். செவுரெல்லாம் பார்த்தோம்னா ரொம்பவே வந்து அழுக்கு படிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ரொம்ப நாள் பசங்களும் பெருசாகிறாங்க இல்லையா? ஸோ அதனால் ரொம்ப அழுக்கு படிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து அதுக்கு பெயிண்ட் பண்ண சொன்னால் ஹவுஸ் ஓனர் வந்து பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் ஸோ அது ஒரு டவுட்டு. ரெண்டாவது பார்த்தோம்னா நாமளாக வந்து ஓனாக வந்து சொந்தமாக ஆள் விட்டு பண்ணுறக்கும் முடியாது. அது வந்து பாசிபிள் இல்லை. ஏன்னா அது வந்து ஹவுஸ் ஓனர் தான் டிசைட் பண்ணணும். ஸோ ரெண்டாவது என்ன விஷயம்னா, பசங்களும் பெருசாகிட்டாங்க. ஸோ அவங்களோட திங்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் இடமும் பத்தாத மாதிரி இருக்குது. 4 பேர் ஆகிட்டோம் இல்லையா? ஸோ அதனால் கொஞ்சம் இடம் பத்தாத மாதிரி இருக்குது. ரெண்டாவது விஷயம், அதுக்காக நாங்கள் புது வீட்டுக்கு போகிறோம். மூணாவது பார்த்தோன்னா, கிச்சன் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் அதிகமாக சமைக்க வேண்டியது இருக்குது. கொஞ்சம் அதிக பாத்திரங்கள் வந்து தேவைப்படுது. இப்போ 2 பேரும் ஸ்கூல் போகிறாங்க, அவர் ஆஃபீஸ் போகிறாரு அப்படிங்கிறனால ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிச்சனுக்கு தேவைப்படுற திங்ஸ் எல்லாமே வைக்கிறதுக்கு இடம் இல்லை. ஸோ செய்யறக்கும் பார்த்தோம்னா அவசரமாக மார்னிங்கில் செய்கிறப்போ கவுண்டர் டாப்பில் வைக்கிறக்கே இடம் இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு ஸோ அது ஒரு ரீசன். அதுக்கப்புறமா ஒரே அட்மாஸ்ஃபியரில் இருக்கிறதுனால எங்களுக்கும் ஒரு சேஞ்சஸ் தேவைப்படுது. ஒரு வேறு பக்கம் போனோம்னா இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்மாஸ்ஃபியர் கிடைக்கும் எங்களுக்கும் பசங்களுக்கும். பசங்க அதை வந்து கொஞ்சம் இன்னும் என்கரேஜ் ஆகுவாங்க இல்லையா? புது அட்மாஸ்ஃபியருக்கு போனால் அவங்களுக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. நம்மளும் வந்து ஹோமை வந்து புது ஏதாவது மேக் ஓவரெல்லாம் பண்ணி இன்னும் கொஞ்சம் டெய்லி ரொட்டீன் ஒரே மாதிரி இதுலேயே போயிட்டுருக்கிறதுனால ஒரு போரிங்காக இருக்கும். புது ஹவுஸ்க்கு போனோம்னா ஒரு புதுசாக ஒரு அட்மாஸ்ஃபியர் கிடைக்கும். ஸோ அதுக்காகவும் தான் ரொம்ப நாள் வந்து பிளான் பண்ணணும், போகலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பெங்களூரில் காமனாகவே உங்களுக்கு தெரியும், ரொம்ப ரெண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதுவும் இங்கே வந்து பார்த்தோம்னா எங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்குது, எங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது எல்லா விதத்துலேயுமே. ரெண்ட்டும் சரி, சேஃப்டி சைடும் சரி, பார்க்கிங் ஏரியா, அதுக்கப்புறம் ஹவுஸ் டிசைன் அண்டு ஹவுஸ் எல்லாமே ஓகே. எல்லாமே க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த சரௌண்டிங்ஸும் எங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதனால் நாங்கள் கன்சிடர் பண்ணலை. ஸோ இந்த ரீசன்னால் தான் இப்போ கொஞ்ச நாளாக வந்துட்டு அதை பேச ஆரம்பித்தோம். சரி வேறு வீட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் இதை விட்டு போகிறக்கு மனசே இல்லை தான். சரி என்ன பண்ணுறது, பசங்களாம் பெருசாகிட்டாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் இடம் பத்தாத மாதிரியே இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்கோம். அதுவும் இப்போல்லாம் இல்லை, இந்த வருஷம் முடிகிறக்குள்ளே பார்க்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். அது வந்து நல்ல வீடாக கிடைக்கணும். ஸோ நல்ல ஏரியாவாக இருக்கணும், எல்லாமே கரெக்டாக இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகிறதுக்கு இன்னும் ரொம்பவே லேட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இம்மீடியட்டாக போகிறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து வீடியோ பார்க்க வந்திருப்பீங்க. ஸோ நாங்கள் வீடை கட்ட போகிறதெல்லாம் இல்லை, ஓன் ஹவுஸும் கிடையாது, ரெண்ட் ஹவுஸுக்கு தான் போகிறோம். இப்போ இருக்கிறது ரெண்ட் ஹவுஸ் தான், போகிறதும் ரெண்ட் ஹவுஸ் தான். அது இப்போ இல்லை, இன்னும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தான். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பார்த்தோன்னா காலையில் ஒரு லேட்டாகி தான் எழுந்திரிச்சோம். அந்த அன்றைக்கி லீவு அப்படிங்கிறதுனால நைட்டே எல்லாம் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். காலையில் 8 மணிக்கு தான் எழுந்திரிச்சிட்டு கொஞ்சம் குளிச்சுட்டு க்ளீன் எல்லாம் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா
மோதகம் கொழுக்கட்டை தான் செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் சுண்டல் வந்து தாளிச்சிருந்தேன். சாமிக்கு பிரசாதமாக வச்சு சாமி கும்பிட்டுட்டு, ஏன்னா இங்கே எல்லா வேலையுமே நான் தான் செய்யணும். அவங்க 3 பேரும் அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க, ஏதாவது டிவி பார்த்துட்டு ஃபோன் பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லாமே நான் தான் செய்யணும். அதுக்கப்புறமா பசங்களையும் வந்து குளிச்சு விட்டுட்டு ரெடி ஆகிட்டு அவரும் ரெடி ஆகிட்டார். அதுக்கப்புறமா பக்கத்தில் ஒரு கோயில் இருக்கும், கணேஷா டெம்பிள், சாய்பாபா டெம்பிள் அண்ட் கணேஷா டெம்பிள். ஸோ அதுக்கெல்லாம் போகலான்னு சொல்லிவிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு பிரசாதம்லாம் சாப்பிட்டுட்டு பக்கத்து வீட்லேயும் கொண்டு போய் எல்லாம் கொடுத்துட்டு ஒரு 12 மணிக்கு வந்து கோயிலுக்கு போனோம். போயிட்டு அங்கேயே வந்து சாப்பாடு கொடுப்பாங்க, சாப்பாடு ஸ்வீட்டெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ சாப்பிட்டுட்டு லன்ச் அங்கேயே முடிச்சுட்டு சூப்பராக சாமி தரிசனமெல்லாம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வந்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸுக்கு சரி டீ குடிக்கலாம், தலைவலிக்கிற மாதிரி இருக்குது, டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ வச்சுட்டு கூடயே வந்துட்டு ஸ்நாக்ஸுக்கு ராகி பக்கோடா இருந்துச்சு, ராகி மாவு இருந்தது. ஸோ பக்கோடா செய்யலான்னு சொல்லிட்டு பக்கோடா வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த பக்கோடா வந்து நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் பொறுமையாக வந்து வேக வைக்கணும். ஸோ கொஞ்சம் ரொம்ப லேட் ஆச்சு, பட் இருந்தாலும் பரவாயில்ல, 2 நாள் வச்சுட்டு சாப்பிட்லாம் இல்லையா. அதுக்காக எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஜாலியாக டீ குடிச்சிட்டு அந்த நாள் அப்படி தான் போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.